தேவி பகாபத் ஸ்ரீஹரி லக்ஷ்மி எங்கே இருக்கிறார் எங்கே இல்லை என்ற கேள்விக்கு துளசியின் இருக்கையில் லக்ஷ்மி வசிக்கிறார். எங்கே சாந்தி இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி வசிக்கிறார். சிவ் பூஜையோ பகவத் பூஜையோ அங்கு லக்ஷ்மி வசிக்கிறார். எங்கு பகவத் சாந்தி பகவத் தியானம் உள்ளதோ அங்கு லக்ஷ்மி வசிக்கிறார். யார் ஒருவரிடம் நிம்மதி இல்லையோ அங்கு லக்ஷ்மி விலகுகிறார். யார் மற்றவருக்கெல்லாம் தீமை செய்கிறார்களோ கெட்டவர்களுடன் சம்பந்தம் வைப்பவர்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவரது புத்தியிலிருந்து லக்ஷ்மி விலகுகிறாள். யார் நிஷ்பிரயோகத்தை கைவிடுகிறார்களோ நிஷ்பிரயோஜன் நடந்து கொண்டு இருக்கும், கீறிக்கொண்டே இருப்பான். அதனால் லக்ஷ்மி கோவப்படுகிறாள். யார் நிராசையுடன் உள்ளார்களோ சூரிய உதயத்தில் பூஜை செய்பவர்கள் உறங்குகிறார்கள், உறக்கத்தில் யோசிக்கிறார்கள். அங்கிருந்து லக்ஷ்மி அவர்களின் ஆசிர்வாதம் நீங்கிவிடுகிறது. எப்பொழுதும் உறங்குபவர்கள், நிர்வாணத்தில் உள்ளவர்கள், வயிற்றை பற்றி பேசுபவர்கள், வீண் பேச்சில் முடிப்பவர்கள், வயிற்றை நிர்ணயிப்பவர்கள், புத்தி கெட்டு போனவர்களிடமிருந்து லக்ஷ்மி முழுமையாக நீங்குகிறாள். உள்ள விஷயங்களை நிர்ணயிப்பவர்கள் அடி வாங்குகிறார்கள். ஆனால் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுபவர்கள் இப்பொழுதும் நன்கு வாழ்கிறார்கள். பகவான் நாராயண் சொல்கிறார், யார் ஒருவனை நித்திக்கிறார்களோ, துறவியிடம் மோசமான அணுகுமுறையை காட்டுகிறார்களோ சாந்தி மற்றும் லக்ஷ்மி கோவப்படுவார்கள். கருணை குணம் உள்ளவர்களிடம் சாராம்சத்தை புரிந்து கொள்ளும் தைரியமில்லாதவனுக்கு அவனுடைய வாழ்க்கை சுமையாகிறது.